வணக்கம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவந்தர் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தர நல்லன இல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கு கணந்தரும் பூங்குரலால் ஏகோர் கடை கண்களைவோம். வணக்கம். என் பேர் பாலச்சந்தர். நான் வல்லம், தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் நகரம் ஏகோரியம் கோயிலேருந்து பேசுறேன். அம்பாளுடைய பெயர் ஸ்ரீ ஏகோரி அம்மன். இந்த கோயிலில் நான் பூசாரியாக வேலை பார்த்து வருகிறேன். இந்த கோவில் தோன்றி 3500 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. ஆய்வுகளில் 2500 வருடங்களுக்கு முற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அம்பாள் வாக்கு சொன்னது 3500 வருடம். இந்த அம்பாள் தனிச்சிறப்பு அம்பாளுக்கு 2 சிரசு இருக்கும். அதுதான் முதல் சிறப்பு. இந்த கோயில் தோண்டி 3500 வருஷம் ஆச்சு. சோழ வம்சத்துக்கு இதான் குலதெய்வம். தஞ்சாவூருக்கு பேர் வந்தது இந்த கோயில்னாலதான். தஞ்சன் என்ற அசுரன் சிவபெருமான்ட்ட கடுமையா தவம் இருந்து வரம் கேட்கிறார். என்ன வரம் கேட்கிறாருன்னா, எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணும், சாவு நேரக்கூடாதுன்னு சொல்லி வரம் கேட்கிறார். ஐயா சொல்றாரு, பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு அவசியம் உண்டு, அதனால வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது, எனக்கு ஆண்களால் சாவு நேரக்கூடாது, குறிப்பாக மும்மூர்த்திகளால் சாவு நேரக்கூடாதுன்னு சொல்லி வரம் கேட்கிறார். தவம் இருந்தா வரம் கொடுக்கணுங்கிற விதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐயா சொல்றார், ஐயா கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாருக்கும் தொந்தரவுகளை கொடுக்குறாரு. தொந்தரவு கொடுக்கும்போது எல்லாரும் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமான்கிட்ட முறையிடும் போது அம்பாளுடைய திருநாமங்கள் கௌரி. கௌரி, தஞ்சனுடைய விதி முடிஞ்சு போச்சு, சம்காரம் பண்ணிட்டுவான்னு சொல்லி அம்பாள் அனுப்புறாரு. அம்பாள் மாய ரூபத்துல இருக்கிறதுனால தெரியல. நம்ம ஆண்களாலே சாவு நேரக்கூடாதுன்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கோம். அந்த பெண் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமா இருக்கும்போது 2 பேருக்கும் கடுமையா போர் நடக்குது. எல்லா ரூபங்களிலிருந்தும் போர் புரிகிறார். கடைசியா எருமகடா ரூபம் கொண்டு போர் புரிய வரும்போது அம்பாள் கடுங்கோபம் அடைஞ்சு விஸ்வரூபம் எடுத்து வானத்துக்கும் பூமிக்கு நின்று சம்காரம் பண்ணிடுறாங்க. சம்காரம் பண்ணி முடிச்சோன்னா அவருடைய சுயரூபம் வந்துடுது. என்னோட விதி முடிஞ்சு போச்சு, என்னை சம்காரம் பண்ணிட்டீங்க, என்னோட நினைவா என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்கிறார். உன்னுடைய பேர் தஞ்சன், இந்த ஊர்ல உன்னை வதம் பண்ணதுனால இந்த ஊர் உன்னுடைய பேரா வழங்கட்டுன்னு சொல்லி தஞ்சாவூர்னு பேர் வச்சாங்க. அம்பாள் ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை அஷ்டமி அன்னைக்கு தஞ்சனை சம்ஹாரம் பண்ண நாள். அதனால ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை அம்பாளை சாந்தப்படுத்துறதுக்காக பால்குடம் தீமிதி திருவிழாவும் தஞ்சனை சம்ஹாரம் பண்ணனுடைய நினைவா எருமகடா பலியும் கொடுப்போம். அம்பாள் ஆக்ரோஷமா இருந்தாலும் நாட்டுல மழை தண்ணி இல்லாமப்பட்டது, பசி பஞ்சம் பட்டினி ஏற்பட்டதுனால திருப்பி எல்லாரும் சிவபெருமான்ட்ட முறையிடுறாங்க. இவ்வளவு கோபமா இருந்தா அவனை யாரும் தெய்வம்னு ஏத்துக்க மாட்டாங்க. சாந்தம்மாருன்னு சொல்லிட்டு மேல ஒரு முகம் கொடுக்குறாரு. கீழே உள்ள விஸ்வரூபம், மேல உள்ள சாந்தரூபம். அம்பாளுக்கு 8 திறக்கிறங்கள். அம்பாளுக்கு வலதுபுறம் ராகும் இடதுபுறம் கேதுவும் இருக்கும். அம்பாள் கொத்துக்கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த கோயில்ல தனிச்சிறப்பு கல்யாணமாகாதவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதன்மை. அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாங்க. என்ன வேணுமோ அம்பாள்கிட்ட கேட்கலாம். மனமுறை கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நன்றிங்கம்மா.